சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ஒரு மனிதர் வாழ்க்கையில தொடர்ந்து அவங்களுக்கு வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அவர்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான ஒற்றுமைகளை பத்தி நம்ம பதிவுகள்ல நிறைய பேசியிருக்கோம். இப்ப நம்ம இந்த பதிவுல அதுக்கான உதாரண மனிதர்களை பற்றி பேச போறோம். அதுவும் நம்ம ப்ரோக்ராம எல்லா தரப்பு மனிதர்களும் பார்க்கறதுனால அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான மக்களை பற்றி பேசினா ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக இப்ப பிரபலமாக இருக்கக்கூடிய டெலிசீரியல்ஸ் அதுல இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள், அவங்களுடைய உண்மையான பிறந்த தேதி, அவர்களுடைய பெயர், இதனுடைய அடிப்படையில நிறைய விஷயங்களை இப்ப இந்த பதிவுல பேச போறோம். ஒரு பிறந்த தேதி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கிய அங்கம் வகிக்குது அப்படிங்கறத எல்லாமே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அதே போல இந்த பதிவின் இறுதியில இலவச பொது பலன்களுக்கான குறிப்பு வரும். அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்ம சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவான இலவச பொது பலன்கள் பற்றி அதில் நான் சொல்ல போறேன். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்பபெட்ஸ் பற்றி பார்க்க போறோம். முக்கியமாக ஒரு சில எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். இந்த பதிவில் நம்ம அல்பபெட் ஏ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் எழுத்தாக வரக்கூடியது அதனுடைய எண்ணுமே 1ஆம் எண் தான். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற அல்பபெட் ஒரு முதல் எழுத்தாக எப்படி இருக்கோ அது போன்ற ஒரு தன்மையை அவங்களுடைய லைஃப்லையுமே அது உண்டு பண்ணும். முன்னாடி காலத்துலலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தெரியணும்னா அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் அது கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, எத்தனையோ சாக்லேட் பாய்ஸ் வந்துட்டாங்க. இவருக்கு பெரிய மனசுல அரவிந்த் சாமி நினைப்பு அப்படிங்கிற இன்னைக்கு வரைக்கும் அந்த எழுத்து தான், அந்த வார்த்தை தான் எல்லார் மைண்ட்லயும் வருதுன்னா அந்த ஏங்கிற அந்த அல்பபெட் இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி தான். இது நிறுவன பெயர்களுக்குமே பொருந்தும். இப்ப நீங்க எல்லாரும் கையில செல்போன் இல்லாம இருக்கிறதே கிடையாது. கையில பல்சே இல்லைன்னா கூட செல்போன் கையில இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய செல்போன்ல எது உச்சபட்ச கம்பெனின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் நிறுவனம், அவங்களுடைய ஐஃபோன் தான். இதுல அந்த ஐ அப்படிங்கிற அல்பபெட்டினுடைய வேல்யூ ஒன்று தான். அந்த ஆப்பிள் நிறுவனம் பேரண்ட் கம்பெனியோடைய அந்த பேருமே அதற்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த எழுத்துமே முக்கியமான காரணம். இதுல என்னதான் நம்ம மொத்த எழுத்துக்களினுடைய வேல்யூஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்னுடைய முந்தைய பதிவுகளில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதுல இந்த எழுத்தின் தன்மையில பார்க்கும் பொழுது அதுவுமே ஒரு செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியதான் அந்த ஏங்கிற அல்பபெட். அது போன்ற ஒரு உச்சத்தை ஒருவருடைய வாழ்க்கையில் தரக்கூடியது, நீங்காத புகழை தரக்கூடியது. இப்ப எத்தனையோ சிஎம் நம்ம லைஃப்ல நம்ம கடந்து போறோம். பட் ஒரு சில மனிதர்களை நம்ம ஒரு சில பேரை உதாரண புருஷர்களாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமாக அண்ணாதுரை அவர்களையும் சொல்லுவாங்க இல்லையா. அதே போல உங்களுக்கு ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல அவங்க தான் பெஸ்ட்பாங்க. அது மாதிரி இப்போ ஷூ தயாரிப்பு நிறுவனத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் அக்சசரிஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அறியப்படக்கூடியது அடிடாஸ். இந்த அடிடாஸ் நிறுவனத்துல வரக்கூடிய அந்த ஸ்பெல்லிங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க லோகோவாக வச்சிருப்பாங்க. ஒரு தாமரை போட அந்த எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பெல்லிங்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செயல்படக்கூடிய வகையில இருக்கும். அந்த ஏடிடிஐ அப்படிங்கிறத ஆரம்பிக்கக்கூடிய அந்த இதுவே அமைப்பே அப்படி இருக்கும். ஸோ இந்த அல்பபெட் ஒருவனுடைய பெயரில் முதல் எழுத்தாக இடம்பெறும் பொழுது அந்த மொத்த பெயரினுடைய நம்பரும் ஆற்றல் மிகுந்ததாக அமைந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இது கோபுரத்தில் ஏற்றிவிடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கவே செய்யும். கண்டிப்பாக இது உங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு பெயர் எண்ணாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த ஸ்பெல்லிங் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டா அது நமக்கு போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஏங்கிற அல்பபெட் துவங்கி இதுல இன்னொரு குழப்பமும் இருக்கு. நட்சத்திரப்படி இதுதான் முதல் எழுத்தா அமையணும்னு ஒரு கணக்கு ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. அந்த எழுத்துல மட்டும்தான் நம்ம அமைக்கணும், இந்த மாதிரி அல்பபெட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. நம்ம எந்த எழுத்துல வேணாலும் பேர் அமைக்கலாம். அந்த மொத்த சப்தத்தின் அளவு தான் ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட கான்டாக்ட் பண்ண எத்தனையோ தங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைத்து கொண்ட பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஃபீட்பேக்காகவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
ஆரம்பத்துல நாங்க ஒத்துக்கல தான். நீங்க கரெக்டா பேர் அமைச்சு கொடுத்ததற்கு பிறகு அவங்க இன்னைக்கு லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் நல்லா படிக்கக்கூடிய பசங்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபீட்பேக்ஸாகவும் நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன். ஸோ இது புதிதல்ல, இருந்தாலும் மக்களுக்காக இதை நான் இன்னும் விளக்கமா சொல்றேன். இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அல்பபெட் ஏ பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இந்த அல்பபெட்ல பேர் அமைக்கும் பொழுது நட்சத்திரப்படி அது முதல் எழுத்தா அமைஞ்சே ஆகணுமா அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க. சில பேர் அட்டண்டன்ஸ்ல ஸ்கூல்ல வந்து முதல் குழந்தையாக அவங்க வந்து இடம் பெற்றிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த அல்பபெட் வேணாம், எல்லாத்துலேயும் என் பசங்களை முதல் ஆளாக கூப்பிட்டு நிறுத்துவாங்க அப்படிம்பாங்க. சில பேர் அந்த ரீசனுக்காகவே செலக்டும் செய்வாங்க. ரெண்டு விதமும் இருக்கு. பட் ஆனால் இது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஏங்கிற அல்பபெட் வந்து நிச்சயம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களை உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ அது நிறைய நீங்கள் அமிதாப் பச்சன் ஆகட்டும், ஐஸ்வர்யா ராய் அவர்களாகட்டும், அபிஷேக் பச்சன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் நான் ஈஸியாக சொல்லிட்டேன். இதே ஐஸ்வர்யா வந்து நம்ம ரஜினிகாந்தோடைய மகளாகவும் இருக்காங்க இல்லையா. இப்போ பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்கணித ரீதியாக பார்த்து தான் பெயர் வைக்கிறாங்க. தன்னுடைய 3வது தலைமுறையாக வரக்கூடிய தன்னுடைய பேத்திக்கு கூட அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ஆராத்யான்னு பேர் வைக்கிறார். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு தான் வந்து ஒவ்வொரு பேருமே அவங்களாம் அமைக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இது அறிந்து கொள்ளாத மனிதர்கள் அல்லது நம்பாத மனிதர்கள்னு ஒரு சில பேர் வந்து சிரமத்தோட சிரமமாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அல்பபெட்டை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த அதனுடைய கோபுர அமைப்பு, அது வந்து ஒரு சிம்பாலிசமாவே நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய லைஃப்ல எல்லா இடத்துலையும் உங்களை முதன்மை ஸ்தானத்திற்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய வல்லமை பெற்றது இந்த ஏங்கிற அல்பபெட். ஸோ இது வந்து வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு அந்த பேர் அமைக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் அவங்களுடைய லைஃப்ல நீங்க அவங்களுக்கு சக்சஸை பரிசீலிக்கிறீங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இதே ஏல வந்து ரொம்ப பிரபலமான பயங்கர பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள், ஏஆர் ரஹ்மான் அவர்கள், அவங்களுடைய இனிஷியல்லையுமே பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் தான் ஆரம்பிக்குது, அஜித் குமார் அவர்கள். ஸோ இவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஏங்கிற அல்பபெட் வந்து துணை நிற்கவே செய்யுது. வாழ்க்கையில படாத கஷ்டங்களை பட்டாலும் கூட ஒரு கட்டத்துல மிகப்பெரிய சாதனையாளர்களாக அவங்க ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த அல்பபெட் ஏக்கு இருக்கு. இப்ப நான் சொன்ன உதாரண புருஷர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்துல ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து திரு அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து உலகெங்கிலும் அறியப்படுவதற்கான இன்னொரு அவருடைய பெரிய பிளஸ் வந்து அவருடைய வாய்ஸும் கூட தான். ஆனா அதே வாய்ஸை வந்து அவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோவுடைய ஃபர்ஸ்ட் அவருடைய ஒரு வேலைக்காக ஒரு ஆடிஷனுக்கு போயிருக்காரு. அவனுடைய குரல் சரியில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்களாம், வெளியில அனுப்பிச்சாங்களாம் அவரை வேலை கொடுக்காம. ஆனா இன்னைக்கு அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காருங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. ஸோ ஒரு காலகட்டத்துல உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு நீங்க ஜெயிப்பதற்கான ஆற்றலையும், அதனாலதான் நான் சொன்னேன் அந்த கோபுர உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த ஏ அப்படிங்கிற அல்பபெட்டுக்கு இருக்கவே செய்யுது. உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த பெயர் சொல் முதல் எழுத்தாக அமையும் பொழுது ரொம்ப அதே சக்சஸ் உங்களுக்குமே கிடைக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும், எப்படி இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அது எண்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறது. இதே போலவே உங்களுடைய பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கும் பெயர் எண்ணிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இப்ப அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நான் வந்து இலவச பொது பலன்களாகவே உங்களுக்கு நான் கொடுக்கறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க. மறந்துடாம நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் பதிவு செய்து அனுப்பி வைக்கிறேன். அதை 3 நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன். அதை கேட்கும் பொழுது உங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இயல்பாகவே பொருந்தக்கூடிய தன்மையில இருக்கும். அப்படி பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு கன்சல்டேஷனுக்கான டீடைல்ஸ் அதிலேயே நான் சொல்லிடுறேன். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.